Hello students, welcome to HEBA Max 11th Standard Max Chapter 11 Exercise 11.12. Integrate the following functions with respect to x. Second question பார்க்கலாம். First subdivision பாருங்க root of 9 minus 2x plus 5 whole square. So second questionலயும் நம்ம first questionல solve பண்ணோம் பாத்தீங்களா, அதே மூணு formula தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு சம்முக்கு ஒரு formula யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே நமக்கு எப்படிலாம் வந்தது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபார்மில் வந்தது, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்லையும் செய்ய போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் லெட் I is equal to integral of 9 minus 2x plus 5 whole square இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம மாற்றணும். சரிங்களா, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாற்றணும். அப்போ இந்த ஃபுல் டேர்மை நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ இது நான் வந்து ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிறேன். எப்படின்னா லெட் டி இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஆல்ரெடி எக்ஸ் இருக்கனால டீன்னு எடுத்துக்கிறேன், 2x ப்ளஸ் 5. இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, அப்போ dt is equal to 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால 2 and x வந்து dx நம்ம எடுத்துக்கணும். அடுத்த லைனில் dx தான் வேணும், இந்த 2 டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். dt by 2 is equal to dx. ஸோ dxோட வேல்யூ கிடச்சிருச்சு, சப்ஸ்டியூட் பண்ண டீயும் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஐயோட வேல்யூவை மாற்றலாம். 9 வந்து 3 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம், மைனஸ் இந்த ஃபுல் டேர்மை டீன்னு எழுதிக்கலாம், டி ஸ்கொயர். dx இருக்க இடத்துல dt by 2 இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எழுதுனா போதும். சரியா, நெக்ஸ்ட் லைனில் இந்த dt by 2ல 1/2ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துடலாம். 1/2 இன்டெக்ரல் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ dt. இப்போ இந்த ஃபார்மேட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. அந்த ஃபார்மில் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். root of a square minus x square dx is equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus c. இதுதான் அந்த ஃபார்முலா இல்லையா. இப்போ a இருக்கிற இடத்துல 3 இருக்கு, x இருக்கிற இடத்துல t இருக்கு. லாஸ்ட்டாக இந்த t வந்து 2x plus 5 நம்ம மாற்றிப்போம். கிளியரா, இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். which is equal to 1/2 ஆல்ரெடி நமக்கு இருக்கு, அப்போ அது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் ப்ராக்கெட்குள்ளே. x by 2, x இருக்கிற இடத்துல t, ஸோ t by 2 root of 3 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ 3 ஸ்கொயர் by 2 sin inverse of x, அப்போ t by a இடத்துல 3 ப்ளஸ் c. இல்லை டீயோட வேல்யூ என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 1/2 டீயோட வேல்யூ என்னது, 2x ப்ளஸ் 5 டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 5 by 3 ப்ளஸ் சி கீழே எழுதிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக, அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே சேம். லாஸ்ட்டு கொஷனில் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான். இப்போ பாருங்கள், இங்கேயும் டிவைடட் பை 2, இங்கேயும் டிவைடட் பை 2. ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்தும் 2 காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ 1/2 எப்படி மாறும், 1/4. இப்போ டினாமினேட்டரே இருக்காது. 2x ப்ளஸ் 5 ரூட் ஆஃப் 9 மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 sin inverse of 2x plus 5 by 3 plus c. Understand of the sum எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, root of 81 plus 2x plus 1 whole square. இந்த கொஷனை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஐடியா வருது, a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றி கொண்டுட்டு வரலாம். சொல்யூஷனில் let I is equal to integration of 81 plus 2x plus 1 whole square dx. லாஸ்ட் சம் என்ன பண்ணோம், இந்த ஃபுல் டேர்மை டீன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். let t is equal to 2x plus 1.
இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ dt இஸ் ஈக்குவல் டு 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 1 வந்து 0 ஆகிடும், dx எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் dt டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு dx. இப்போ எல்லாம் மாற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது I இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இருக்கிற இடத்துல t ஸ்கொயர் இல்லையா, அண்ட் dx இருக்கிற இடத்துல dt பை 2. நெக்ஸ்ட் லைனில் இந்த டிவைடட் பை 2 வந்து 1/2ன்னு வெளியே எடுத்துடுவோம். ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் dt மட்டும் இருக்கும். இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாமா? இன்டெக்ரல் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் dx இஸ் ஈக்குவல் டு x/2 ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஆக்சுவலாக இது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னே கூட எழுதலாம் இல்லையா, ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2 log x plus root of x square plus a square plus c. அதில் இப்போ எக்ஸோட இடத்துல என்ன, ஏவோட இடத்துல என்ன, இதுதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட இடத்துல t எழுத போகிறோம், a இடத்துல 9. நம்ம ஃபார்மேட் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால நம்ம எழுதும் போது a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னே மாற்றிக்கலாம். சரிங்களா, இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். x/2 அப்போ t/2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 9 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் இருக்கிறனால இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எந்த சேஞ்சஸும் இருக்காது. a ஸ்கொயர், ஸோ 9 ஸ்கொயர் டிவைடட் பை 2 லாக் எக்ஸ் இருக்கிற இடத்துல t ப்ளஸ் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் சி. இது ஃபுல் டேர்முக்கு முன்னாடி 1/2 இருக்குது, அதையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 1/2 t இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? இப்போ 2x ப்ளஸ் 1/2 ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் 81/2 லாக் t-யோட வேல்யூ என்ன? 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இப்போ இது ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்கா? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, வெளியே எடுத்துடலாமா? அப்போ 1/4 2x ப்ளஸ் 1 root of 81 plus 2x plus 1 whole square plus 81 log 2x plus 1 plus இங்க plus இருக்கு ஓகேவா, plus root of 81 plus 2x plus 1 whole square plus c. லாஸ்ட்ல இங்கே வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல, நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா எனக்கு அங்கே இடமே இல்லை. நீங்கள் எழுதும்போது இந்த டேர்ம் கொஞ்சம் கீழே எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்களா. சொல்யூஷனில் லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் x plus 1 whole square minus 4 dx. ஸோ இதுதான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ லெட் t is equal to x plus 1. அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், dt is equal to x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 dx இருக்கும். ஸோ இப்போ dx இருக்கிற இடத்துல நம்ம dtன்னு மட்டும் மாற்றினாலே போதும், இங்கே அதிகமாக சேஞ்சஸே இல்லை. therefore I is equal to integral of root of t ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். dx இருக்கிற இடத்துல dtன்னு மாற்றிக்க போகிறேன். சரியா, இப்போ இதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x/2. இந்த சம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் செய்யணுன்னா இந்த 3 ஃபார்முலாவையும் முதல்ல படிச்சிடணும். சரிங்களா, இந்த 3 ஃபார்முலாவில் நமக்கு தெரியாமல் போச்சுன்னா அப்புறம் அந்த சம் கம்ப்ளீட்டாக தப்பு. சரிங்களா, ப்ளஸ் சி. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல டி, ஏ இருக்கிற இடத்துல 2. எக்ஸ் இருக்கிற இடத்துல டி, ஏ இருக்கிற இடத்துல 2. x/2 அப்போ t/2 ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பை 2 log t plus root of t square minus a square plus c. கிளியரா? நெக்ஸ்ட் லைனில் டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இது 2 2s 4 வரும், இதில் ஒரு 2 இதில் ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு 2 மட்டும் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் லைனில் டீயோட இடத்துல என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2
ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே ஒரு 2 தான் மிச்சம் இருக்குது லாக் ஆஃப் t இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 4 கிளியராக அங்கே 2ன்னு எழுதாமல் 4ன்னே நம்ம எழுதிக்கலாம் அப்புறம் ப்ளஸ் சி கீழே எழுதிட்டேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்